இந்த செப்பேட்டிலே 3 சங்ககால மன்னர்கள் சொல்லப்பட்டிருக்கிறார். ராஜராஜ மாமன்னன் வெளியிட்ட ஒரே செப்பேடு ஆனைமங்கல செப்பேடு. புத்தன் தந்தது மட்டுமில்லாமல் அந்த விகாரையானது நிலைத்து இருக்க வேண்டி ஒரு ஊரையே தானமாக வழங்கினார். அந்த ஊர் தான் ஆனைமங்கலம். வழி இல்லாமல் இருக்கிறன்றது வேற, இறங்கல்ன்றது தனக்குரிய வழி இன்னொரு இருக்கும். கடைசி காலத்தில் ராஜராஜனுக்கு ராஜேந்திரனுக்கும் வெட்டு போகலை, முறைப்பட்டு இருந்தாங்கன்னா வாய்ப்பு வந்தபடி பேசுகிறார். ஆனால் தந்தை இறந்த பிறகு தந்தையினுடைய கட்டளையை அவன் நிறைவேற்றினார். திருமணி வளர இருநில குழந்தை போற்றே பாவையின் சீத்தனி செல்வின் தந்தரு தேவிய ராஜேந்திர 5 ஏடு தான் படம், 16 ஏடு தமிழ். மண்மரபு நேயர்களுக்கு வணக்கம். நான் மணிவாசகம். இன்றைக்கி ஆக்சுவலாக முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கோம். அதுவும் வந்து தமிழ்நாடோட பொக்கிஷம்னு சொல்லக்கூடாது, இந்தியாவுடைய பொக்கிஷம். அதாவது நெதர்லாண்ட்ஸ் இங்கே வந்திருக்கக்கூடிய ஆனைமங்கலம் செப்பேடு என்ன சொல்லுது. பல யூடியூப்காரங்க நியூஸ்லேயும் சரி நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த செப்பேடை பற்றின ஆதாரப்பூர்வமாக அந்த செப்பேடு அதிகமாக படித்து தெரிந்த நபரோடு நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அவர் தான் நம்மளுடைய கிருஷ்ணமூர்த்தி சார். செப்பேடு நூலை எழுதியவர், இந்த செப்பேடு நூலை புத்தகமாக போட்டவர், கம்ப்ளீட் டீட்டெயில் புக்கை போட்ட கிருஷ்ணமூர்த்தி சார் நம்ம பக்கத்தில் கொண்டிருக்காரு. நிறைய கேள்வி கேட்க போகிறேன், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முன்னரகுக்கு என்னுடைய வழக்கத்தை தெரிவிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் வரலாற்றை எழுதுவதற்கு கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் பெரும் துணையாக இருக்கின்றன. கல்வெட்டுகளை காட்டிலும் செப்பேடுகள் விரிவாக இருப்பதால் அதனை அந்த அரசரை பற்றி சரியான முறையில் விளக்கமாகவும் விரிவாகவும் எழுத முடியும். சோழர்களுடைய செப்பேடுகள் இதுவரை 19 செப்பேடுகள் அறிஞர்கள் கண்டறிந்து அதனை நூலாக்கியுள்ளார்கள். அந்த 19 செப்பேடுகளில் ராஜராஜ மாமன்னன் வெளியிட்ட ஒரே செப்பேடு இந்த லைடன் செப்பேடு அல்லது ஆனைமங்கல செப்பேடுகள். செப்பேடுகளுக்கு பெயர் கொடுக்கும்போது அது எங்கிருந்து கிடைத்ததோ அந்த ஊர் பெயரை வைப்பது ஒரு மரபு, அல்லது அந்த செப்பேடு எந்த இடத்தில் இருக்கின்றதோ அந்த இடத்தின் பெயரை வைப்பது ஒரு மரபு. எனவே இந்த செப்பேட்டை பொறுத்தவரை 2 பெயர்களுக்கும் காரணமாக அமைவதால் இதனை ஆனைமங்கல செப்பேடு என்றும் அந்த லைடன் செப்பேடு என்றும் சொல்கிறோம். இந்த செப்பேடுகளை 2 செப்பேடுகள் கண்டறியப்பட்டதால் ஒன்று 21 ஏடுகளை கொண்ட செப்பேடு, அதனை லார்ஜர் லைடன் காப்பர்டு என்று ஆங்கிலத்திலும் பெரிய லைடன் செப்பேடு என்று தமிழிலும் வழங்குகிறார்கள். அதே போல குலோத்துங்க சோழன் வெளியிட்ட 3 ஏடுகள், அவை தமிழில் மட்டுமே கூடியது. அது சிறிய அளவில் இருக்கிறதுனால சிறிய லைடன் செப்பேடு என்று வழங்குகிறார்கள். 2 செப்பேடும் இருவேறு காலத்தில் இயற்றப்பட்டாலும் சோழனுடைய மரபில் வந்த அரசர்களினுடைய சிறப்புகள் மிகவும் விரித்து சொல்லப்படுகின்றன. இந்த 19 செப்பேடுகளிலே இந்த ராஜராஜன் வெளியிட்ட இந்த செப்பேடானது மற்றொரு வகை சிறப்பு. ஏனென்றால் இந்த செப்பேட்டுக்கான ஆணையை வழங்கியவன் ராஜராஜன். ஆனால் அது செப்பு தகடாக வெளிவந்தது முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தில் தான். ராஜராஜ சோழன் தெய்வத்தன்மை அடைந்த பிறகு தந்தை தந்த தானத்தை தானும் செப்பேடாக வழங்கி, இந்த செப்பேடானது எவ்வாறு கண்டறியப்பட்டது என்பதிலே பல கருத்து வேறுபாடுகள் உண்டு. ஐரோப்பியர்கள் நம் நாட்டிற்கு வியாபாரிகளாக வந்தவர்கள் நாளடைவில் அரசு பதவியை எழுதிவிட்டார்கள். அந்த வகையிலே டச்சுக்காரர்கள் ஆலந்து நாட்டில் இருந்து வந்தவர்கள் நாகப்பட்டினம், காரைக்கால் அந்த பகுதியை ஆண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களோடு இயேசு மதத்தை பிரச்சாரம் செய்ய வந்தவர்களும் உண்டு. அங்கே புத்த கோயில் இருந்து அதனை பள்ளி என்று சொல்வார்கள், பௌத்த பள்ளி என்று சொல்வார்கள். அந்த பௌத்த பள்ளியில் பல ஐம்பன் சிலைகள் பூமியிலே புதைந்திருந்தன. அவற்றையெல்லாம் அவர்கள் கட்டிட கட்டுவதற்காக தோன்றிய போது ஏறக்குறைய 350க்கும் மேற்பட்ட புத்தர் சிலைகள் கண்டெடுக்கப்பட்டு
அது பல்வேறு நாடுகளில் பல்வேறு அருங்காட்சியகங்களில் காட்சி பொருளாக வைக்கப்பட்டுள்ளது. இவ்வளவு சிலைகள் கிடைத்த அந்த செப்பேடு கிடைத்திருக்கிறது ஒரு சிறப்பான செய்தியாகும். இந்த செப்பேடானது ஆனந்த நாட்டுக்கு அவர்கள் ஆட்சி செய்ததுனால அங்கே கொண்டு செல்லப்பட்டது. அங்கே உள்ள லெய்டன் பல்கலைக்கழகத்திலே பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தது. அது இந்த செப்பேட்டை முதலில் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அதாவது தொல்லியல் பரப்பாய்த்துறை, மத்திய அரசு தொல்லியல் பரப்பாய்த்துறையை சார்ந்த நடேச சாஸ்திரிகள் மற்றும் பர்கேஸ் என்ற ஆங்கிலேயர்கள் முதலில் இந்த செப்பேட்டை வாசித்து நூலாக கொண்டு வந்தார்கள். தென்னிந்திய கல்வெட்டுகள் தொகுதி 4 அதனுடைய முழு பாகம் ஆங்கில விதிமுறை விரிவாக எழுதப்பட்டுள்ளது. இந்த செப்பேட்டினை பிற்காலத்தில் கேவி சுப்பிரமணிய ஐயர் என்பவர் பார்வையிட்டு வடமொழி பகுதி சிறப்பாக தவறின்றியுள்ளது, ஆனால் தமிழ் பகுதியில் தவறுகள் இருக்கின்றது என்பதை அறிந்து அவர் எபிகிராபிகா எண்டிகா என்ற நூலில் முழுமையாக 22ஆம் ஆண்டில் அது முழுமையாக அந்த செப்பேட்டை பிழையின்றி வாசித்து பதிப்பித்திருக்கிறார். அதுதான் இப்பொழுது எல்லாருக்கும் அறிவிட்டு வருகிறது. இதுவும் ஆங்கிலத்தில் கூடியதுதான். இந்த ஆங்கிலத்தில் கூடியது பெரிய பேரறிஞர்கள் தவிர பொதுமக்களுக்கு தெரிவதற்கு வழி இல்லை. இந்த சூழ்நிலையில் மயிலை சீனி வேங்கடசாமி நட்டாரர்கள் முதலில் பௌத்தமும் தமிழும் என்ற நூலிலே இந்த செப்பேட்டு நூலின் படப்போட்டு அது விளக்கம் சுருக்கமாக எழுதினார். அதன் பிறகு சோமசுந்தர பாரதி என்பவர் அவர் நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார். அந்த காலத்தில் மதுரையில் வெளிவந்து கொண்டிருந்த செந்தமிழ் என்ற பத்திரிகை தொடர்கட்டுரையாக தமிழில், அதாவது வடமொழி பகுதியை தமிழ் படுத்தி எழுதியிருக்கிறார்கள். ஆங்கிலத்தில் அவர் இந்த ஆங்கிலத்தில் உள்ளதை தமிழில் வாங்கி எழுதியிருந்தார். இந்த 2க்கு பிறகு நான் தமிழ்நாடு அரசு தொல்பொருளாய்த்துறையிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு சோழ செப்பேடுகள் அனைத்தையும் வடமொழி பகுதி வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதற்காக முயற்சி எடுத்து முதலில் கரந்தை செப்பேடுகள் என்ற நூலை வெளியிட்டேன். அதன் பிறகு எசாலம் செப்பேடுகளை வெளியிட்டேன். 3ஆவதாக அன்பில் செப்பேடுகளை வெளியிட்டேன். 4ஆவதாக வராந்தக சோழன் வெளியிட்ட செப்பேடுகள் என்ற நூலை வெளியிட்டோம். அடுத்தபடியாக நம்முடைய ராஜராஜன் வெளியிட்ட அந்த செப்பேட்டையும் குலோத்துங்க சோழன் வெளியிட்ட செப்பேட்டையும் தொகுத்து ஒரே நூலாக ஆனைமங்கல் செப்பேட்டு தொகுதிகள் என்ற பெயரிலே வெளியிட்டிருக்கு. இது முழுக்க தமிழின் வடமொழி பகுதியை தமிழ் வாசகம் தந்து அதனுடைய மாறுபட்ட அந்த 3 உரையையும் நான் சேர்த்திருக்கின்றேன். அதாவது மயிலை சீனி வேங்கடசாமி சொன்னது, மத்திய அரசு தொல்லியல் துறை சொன்னது, சோமசுந்தரம் சொன்னது. இந்த 3 உரைகளையும் எப்படி நம்மளுக்கு இலக்கியங்களிலே பல்வேறு உரைகளை சொல்கின்றார்களோ உரைகளம் போல என்னுடைய நூலிலே இந்த 3ஐ குறிப்பிட்டு என்னுடைய கருத்தையும் போட்டு முழுமையாக படைகளும் வெளியிட்டிருக்கிறது. இந்த செப்பேட்டினுடைய சிறப்பு என்னவென்றால், ராஜராஜன் சிவபாத சேகரன் என்ற பெயருடைய சைவத்தில் தீவிர பற்றுடையவன், அதே நேரத்தில் மாற்று மதங்களை நேசித்த ஒரு முதல் ஆள் என்றால் இவரை சொல்லலாம். ஏனென்றால் அசோகனுக்கு பிறகு இவன் இந்த அரசனைத்தான் சமய வேறுபாடு கருதாத அரசன் என்று அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இவன் சைவத்தில் ஈடுபாடு கொண்டிருந்தாலும் கூட சமண பள்ளிகளுக்கும் தானம் செய்திருக்கின்றார், வைணவ விண்ணகரங்களுக்கும் தானம் செய்திருக்கின்றார். இவன் மட்டுமின்றி இவனுடைய தபக்கை குந்தவை தேவியும் சமணர்களுக்கு தானம் தாதாவரி என்ற இடத்திலே சமணர்களுக்கு கோயில் கட்டி கொடுத்திருக்கிறார். அது மட்டுமின்றி வைணவத்துக்கும் கோயில் கட்டியிருப்போம். இவர்கள் மதத்தை சிவ மதத்தை பின்பற்றினாலும் மாற்று மதத்தவர்களுக்கும் சலுகை தந்து அந்த சமயத்தினுடைய நல் மதிப்பை பெற்றிருக்கின்றார்கள். இந்த வகையிலே கடாரத்தரசன், அதாவது அந்த கடாரம் என்பது இன்றைய தாய்லாந்து, பினாங்கு,
அதை சுற்றி உள்ள பகுதிகளெல்லாம் அந்த காலத்திலே கெடா என்றும் அல்லது கடாரம் என்றும் அல்லது கிடாரம் என்றும் பல்வேறு வகையிலே சொல்வார்கள். அந்த கிடாரத்தை ஆண்ட சைலேந்திர மன்னர்கள் அவர்கள் கூட இந்தியாவிலிருந்து சென்றிருக்கக்கூடும் என்ற ஒரு கருத்து அறிஞர்கள் மத்தியில் இருக்கிறது. அது மேலும் ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு கருத்தான். அந்த சைலேந்திர பரவில் வந்த விஜயோதுங்கவர்மன் என்பவன் ராஜராஜனை சந்தித்து, நாங்கள் நாகப்பட்டினத்தில் பௌத்த பள்ளி ஒன்று எழுப்ப ஆசைப்படுவோம், அதற்கு அனுமதி வேண்டும். ஏனென்றால் வேற்று நாட்டை சேர்ந்தவன் மற்றொரு நாட்டில் வந்து கோயில் கட்டுவதற்கு என்றால் அரசாங்கத்தினுடைய அனுமதி வேண்டும் அல்லவா? ஆகவே கேட்கும்போது அவன் தன்னுடைய தந்தையின் பெயர் சூடாமணி வர்மன் பெயரிலே அந்த விகார கட்டுவதற்கு கேட்கின்றான். மன்னனும் ஆணை வழிவிட்டார். அதாவது கட்டிக்கொள்ளுங்கள் நாகப்பட்டினத்தில் அந்த ஊரில். பிறகு அவன் உத்தரவு தந்தது மட்டுமில்லாமல் அந்த விகாரையானது நிலைத்து இருக்க வேண்டி ஒரு ஊரையே தானமாக வழங்குகிறான். அந்த ஊர்தான் ஆனைமங்கலம். அந்த ஆனைமங்கலம்ன்ற பெயரிலேயே பாருங்கள், மங்களம் என்றால் பிராமணர்கள் வாழ்கின்ற பகுதி. அந்த பகுதியில் அதோடு சேர்ந்து 26 இடங்கள், மொத்தம் 27 இடங்களுக்கு மேலே அந்த கிராமங்கள் சேர்த்து கிராமங்கள் எல்லாம் சேர்த்து தானமாக வழங்குகின்றார். அவ்வாறு அந்த வழங்கப்பட்ட நிலத்தினுடைய அளவை துல்லியமாக குறிப்பிட்டிருக்கிறார். பார்த்தீங்கன்னா 97 ஏரி. இப்போ உள்ள ஏக்கர் கணக்குன்னா பல ஏக்கர்கள் கணக்கில் வந்துடும். அந்த நிலத்தை கொடுப்பதற்கு அந்த நிலத்தினுடைய எல்லைகளை விரிவாக சொல்கின்றார். ஒரு 4-5 பக்கங்களுக்கு சொல்கின்றால். இதை இந்த ஒரு சிறப்பு நம்ம பார்க்கணும். இந்த செப்பேடு இருமொழி செப்பேடு. முதல் பகுதி வடமொழி கிரந்தத்தில் எழுதப்பட்டது. 2ஆம் பகுதி தமிழில் கூடியது. தமிழில் இருந்தாலும் கூட சில சொற்கள் கிரந்தத்திலே இருக்கும். அது பழைய கால கல்வெட்டுகளிலும் பார்க்கலாம், செப்பேடுகளிலும் பார்க்கலாம். அந்த வகையில் இந்த முதல் பகுதியை பார்த்தீங்கன்றால் அரசனுடைய தானத்தை சுருக்கமாக சொல்லிவிட்டு இவனுடைய வரலாற்றையும் இவனுக்கு முன் இருந்த வரலாற்றையும் சங்ககால அரசர்களின் வரலாற்றையும் அந்த புராண புருஷர்கள், அது ஒரு கற்பனையானது தான் இருந்தாலும் கூட ஒவ்வொரு அரச மரபிலும் இந்த புராண புருஷர்களை சொல்வது ஒரு மரபாக இருந்ததுனால் இவனும் சூரியன் தொடங்கி பல்வேறு புராண புருஷர்களை குறிப்பிடுகின்றார். ஆனால் வாழ்த்து பகுதியிலே திருமாலை வாழ்த்துகிறார். அது மட்டுமல்ல, சிவபெருமானையும் வாழ்த்துகின்றார். இப்போ அந்த தானத்தை குறிப்பிடும் போது சிவபெருமான் பார்வதியோடு கைலை மலையில் எவ்வளவு காலம் இருப்பாரோ அத்தனை காலம் இந்த சோழ மரபு சிறந்து இருக்கிறது. பார்க்கடலில் பள்ளி கொண்ட பெருமான் எவ்வளவு காலம் அங்கே இருப்பாரோ அந்த காலம் வரை சோழ மரபு சிறப்பாக இருக்க வேண்டும். இருளை அகற்றி ஒளியை தரும் சூரியன் எவ்வளவு காலம் இருப்பாரோ அவ்வளவு காலம் இந்த சோழ மரபானது செழிப்பாக இருக்கட்டும் என்று அந்த கடல் வாழ்த்து பகுதியாக எப்படி இலக்கியங்களிலே வாழ்த்து பகுதி கடல் வாழ்த்து வருகின்றோ அதே போல் இந்த செப்பேடுகளிலும் தொடக்கத்தில் வடமொழி பகுதியில் இத்தகைய சிறப்பு ஸ்லோகங்கள் இருக்கும். இன்னொன்று வடமொழியை பொறுத்தவரை இங்கே ஸ்லோகங்களாக, அதாவது தமிழ் சொல்வதென்ற செய்யுளாக அல்லது பாடலாக இருக்கும். இதில் பிரசஸ்தி என்பது இந்த மரபை சொல்வது, அதாவது முன்னோருடைய வரலாற்றையும் தன்னுடைய வரலாற்றையும் சேர்த்து சொல்வதற்கு வடமொழியில் பிரசஸ்தி என்று பெயர். அது தெலுங்கில் பிரதாமுலு என்று வழங்குவார்கள். இந்த பிரசஸ்தி என்பது தொடக்கத்தில் புராண புருஷர்களை பொறுத்தவரை கற்பனை என்பதுதான், அதில் அதிக ஆய்வு செய்ய வேண்டியதில்லை. ஆனால் சங்ககால மன்னர்கள் தொடங்கி பார்க்கும்போது நம்ம ஆய்வு செய்ய வேண்டியிருக்கின்றது. இந்த செப்பேட்டிலே 3 சங்ககால மன்னர்கள் சொல்லப்பட்டிருக்கிறார். முதலாவதாக கரிகால சோழனை பற்றி சொல்லும்போது காவிரியின் இருவரையை கரை எழுப்பியவை தொன்று தொட்டு நமக்கு இந்த காவிரி கல்லணை கட்டியதோடு இந்த
அரசரை தொடர்பு கொடுத்தது நாம் பார்க்கணும். இரண்டாவதாக கோச்செங்கனான் என்ற அரசனை பற்றி சொல்கிறார்கள். இந்த கோச்செங்கனான் தான் சோழ மரபிலே கடைசியாக வரக்கூடிய மன்னர் வரிசையில் வருகின்றார். இந்த கோச்செங்கனான் சிவனுக்கு 70க்கும் மேற்பட்ட கோயில்களை எழுப்பினார். அது மட்டுமல்ல, ஆலக்கோயில், மாடக்கோயில், கஜகிருஷ்ண கோயில் என்று பல்வேறு வகையான கோயில்களையும் இவன் எழுப்பியிருக்கின்றார். 63 நாயன்மார்களில் ஒருவராக இவன் கருதப்படுகின்றான். இந்த கோச்செங்கனான் பெயரில் தர்மபுரியில் கோச்சங்கனீஸ்வரன் என்ற ஒரு கோயில் இருக்கின்றது. அவ்வாறே வேறொரு ஊரிடம் இந்த பெயரில் இவனுடைய பெயரில் கோயில் இருக்கு. இந்த கோச்செங்கனானுடைய மரபை குறிப்பிடுகிறார். கடைசியாக கோக்கில்லி என்ற ஒரு அரசனையும் சொல்கின்றார். இது இன்னும் 3 பேர் மட்டும்தான் சங்ககால மன்னராக இந்த செப்பேட்டிலே சொல்லப்படுகிறது. பிறகு விஜயாலய சோழனுடைய மகன் ஆதித்தன், ஆதித்தனுக்கு பிறகு பராந்தகனுக்கு பிறகு அவருடைய மகன் கண்டராதித்தன், உத்தம சோழன், ராஜராஜன் வரையில் வந்தது. அவ்வாறு வரும்போது அவர்கள் என்னென்ன செயல்களை செய்தார்கள் என்று சொல்லும்போது, பராந்தகன் மாற்றரசர்களை வென்று அங்கிருந்து கொண்டு வந்த தங்கத்தா எல்லாம் சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் கோயிலுக்கு பொன்னால் வேய்ந்தான் என்ற ஒரு குறிப்பு இந்த செப்பேட்டிலே நாம் பார்க்கிறோம். வேறு சில செப்பேடுகளிலும் இத்தகைய குறிப்புகள் உண்டு. அடுத்த ராஜராஜனை பற்றி சொல்லும் பொழுது, வடமொழி பகுதி முடிந்து தமிழ் பகுதி தொடங்கும் போது கோனேருண்மை கொண்டான் 21வது ஆட்சியாண்டு பக்கில கூற்றத்து நாகப்பட்டினத்து என்று குறிப்போடு அவன் செய்கின்ற தானம் வருகின்றது. ஆக 21வது ஆட்சி ஆண்டு என்று தெளிவாக இருக்கிறது. அதை இன்றைய கீர்த்தி ஆண்டில் கொண்டு வந்தால் 1005 என்று நான் குறிப்பிடுகிறேன். இந்த குறிப்புக்கு பிறகு அவனுடைய வழக்கமான மெய்கீர்த்தி இடம்பெறுகிறது. திருப்புகள் போல பெருநில செல்வி தனக்கே உரிமை பூண்டகை மனக்கொல காந்தனூர் சாலை களமறுத்தருளி வேங்கை நாடன் வெங்கபாடியில் தடிகைப்பாடியின் உளமபாடியில் கொல்லவும் கலிமுகமும் தென்திரை ஈசன் என்று அந்த மெய்கீர்த்தியானது தொடர்ந்து சுருக்கமான அளவிலே குறிப்பிடப்பட்டது. பிறகு அந்த தானம் கேட்கக்கூடிய யார் சைலேந்திர மன்னன் அரசை கேட்கின்ற குறிப்பும், அதுக்கு அரசன் பதிலாக தானம் தந்தேன் என்ற குறிப்பும், பிறகு நிலம் எவ்வளவு என்பது பற்றி மிக மிக விரிவாக பார்த்தீங்கன்னா, ஊர் இருக்கை, அங்கே சுடுகாடு, பரச்சேரி, கம்மாளச்சேரி போன்ற அங்கே உள்ள எல்லா இடங்களும் மொழிபெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அரசன் நிலத்தை மட்டும் கொடுக்கல, அந்த நிலத்திலிருந்து எவ்வளவு வருமானம், எவ்வளவு நெல் கிடைக்கும் என்பதை கூட 8973 என்று அந்த அளவுக்கு ஒரு நிலத்திலிருந்து எவ்வளவு வருமானம் வரும் என்பதை கூட அதில் துல்லியமாக குறிப்பிட்டிருக்கின்றார். அது நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமின்றி அரசனுக்கு வரக்கூடிய வருவாய், அதை போக்குவரத்து உணர்ப்பாளன அனைத்தையும் இந்த பள்ளிக்கு, அதாவது ஆணைவங்களை சுற்றி உள்ள தானம் கொடுக்கப்பட்ட இடத்திலிருந்து அரசனுக்கு வரவேண்டிய வரிகளை என்றால் கோயிலுக்கு, அதாவது அரசன் வந்துட்டு தானம் கொடுக்கும்போது இறையிலையும் ஒன்று உண்டு. இறையிலைன்னா வரி இல்லாமல் அர்த்தம். ஆனால் இந்த கல்வெட்டை இரங்கலாவது அரசனுக்குரிய வரியை இன்னொருத்தருக்கு கொடுப்பாங்க. வரி இல்லாமல் இருக்கிறன்றது வேற, இரங்கல்ன்றது தனக்குரிய வரியை இன்னொருத்தருக்கும். அந்த ஒரு நுட்பமான சொற்கையெல்லாம் நம்ம இந்த செப்பேட்டில் நம்ம பார்க்கணும். இந்த அதை சொல்லும்போது வேறு என்னென்ன கோயில் இருக்குது அதை பற்றியெல்லாம் இந்த செப்பேட்டை எல்லையை சொல்லும்போது வருகிறது. அந்த 27 ஊருக்குள் பார்த்தா அதெல்லாம் உட்கிராமங்களாக இருக்குது. பெரிய ஊராக அந்த காலத்தில் இது இருந்திருக்கு. ஒரு முக்கியமான குறிப்பு சொல்லணும்னா, இப்போ இந்த நாகப்பட்டினத்தில் நம்ம வந்துட்டு இந்த கேஸ் எடுக்கிறோம் இல்லையா, அதாவது இது நரிமணத்தில் இருந்து இது கேஸ் எடுக்கிறோம். இது இந்த செப்பேட்டை
புகை உண்மை நிலம்ன்ற அந்த குறிப்பு அந்த காலத்திலேயே இந்த சில அந்த ஊரில் ஒரு பகுதியில் இந்த இந்த ஆவியானது வெளிவந்திருக்கும் போல இருக்கு. அதை குறிப்பாக நோட் பண்ணி அந்த இடத்த சொல்லும்போது புகை உண்மை நிலம்னு நம்ம சிப்பேட்டில் இருந்தோம். ஆக அந்த காலத்தில் அறிஞர்கள் எவ்வளவு நுட்பமாக இந்த எல்லைகளை எல்லாம் வரையறை செய்திருக்கின்ற. அப்போது அந்த காலத்துக்கு இந்த கேஸ் இருந்திருக்கிறது, ஆனால் அதை பயன்படுத்தக்கூடிய முறை அந்த காலத்துக்கு தெரியாது. அதனால் அது எடுத்து வெட்டி இல்லாத செய்யாமல் இருக்கிறது. அது ஒரு குறிப்பு இந்த செப்பேட்டை பார்க்கும். அது ரெண்டாவது வந்துட்டு இந்த பௌத்த பள்ளிக்கு கொடுத்ததுங்கிறது அது ஒரு மாபெரும் சிறப்பு. ஏன்னா இந்த கதாரத்த அரசனை பாராட்டி சில இந்த ஸ்லோகங்கள் இருக்கு. அவங்க வந்துட்டு பௌத்தனாக இருந்ததுனால இந்த நிறைய தானம் கொடுத்துருக்காங்க. இவ்வளவு செலக்ஷன் இருக்கிறதுனால அந்த நாகப்பட்டினமே ஒரு பௌத்த தலமாக அந்த காலத்தில் இருக்குது. யுவான் சுவாங் இங்கே நாகப்பட்டினத்தில் பல புத்த சைத்தியங்கள் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். அவருடைய கருத்துக்கு இப்போ உடன்பாடான கிடைச்சிருக்கணும். இந்த செப்பேடு கிடைச்சிருக்கு, அப்புறம் புத்த சிலைகள் கிடைச்சிருக்கு. இந்த ராஜராஜனுக்கு பிறகு ராஜேந்திரன் ஏன் அந்த செப்பேட்டை வெளியிட்டார்னா அரசு தந்தையினுடைய கருத்தை தான் ஏற்றுக்கணும். இன்னும் வரலாற்று அறிஞர்கள்லாம் கடைசி காலத்தில் ராஜராஜனுக்கு ராஜேந்திரனுக்கும் வெட்டு போகலை, முறைப்பட்டு இருந்தாங்கன்னா வாய்க்கு வந்தபடி பேசுகிறார். ஆனால் தந்தை இறந்த பிறகு தந்தையினுடைய கட்டளையை அவன் நிறைவேற்றிருக்கான். அந்த இதில் சொல்லும்போது அரசு தெய்வத்தன்மையானவன் அப்பாவுடைய ஆலையை தான் நிறைவேற்றினான். அந்த செப்பேட்டில் ஒரு இடத்துல தன்னை பற்றி சொல்லணும். இதுதான் பார்க்கணும். இந்த செப்பேட்டை அந்த செப்பேட்டினுடைய முத்திரை இருக்கு இல்லையா, அதாவது இந்த 21 ஏடுகள் மொத்தம் 5 ஏடுகள் வடமொழி பகுதி, 16 ஏடுகள் தமிழ் பகுதி. அந்த செப்பேட்டினுடைய துளை போட்டு அந்த துளையில் ஒரு வளையம், அந்த வளையத்தில் ஒரு முத்திரை, அதுதான் சோழருடைய முத்திரை. அந்த சோழருடைய முத்திரையில் புலி தக்கும். அது மட்டும் இல்லாமல் பாண்டியர்களை வென்றதுக்கு அடையாளமாக அந்த எத்தை மீனும், சேரர்களுக்கு அடையாளமாக இந்த வில், மற்ற அரசு சாலிக்கர்களுக்கு இந்த பஞ்சு, இந்த உருவங்கள் அஷ்டமங்கல பொருட்கள் எல்லாம் அந்த முத்திரை. அந்த இதில் வந்துட்டு ராஜன்ய மகுத சிரேணி சாசனம் இது ராஜேந்திர சோழஸ்ய பரகேஸ்வரி வர்மனக என்ற ஸ்லோகமானது பட்டத்திலே கட்டப்பட்டுள்ளது. இதனுடைய அர்த்தம் பொருள் என்னவென்றால், அரசுக்கு திருமுடியிலே இந்த ரத்னம் போன்றவன் ராஜேந்திர சோழன் என்று பொருள் சொல்கிறார்கள். இதே மாதிரி ஒவ்வொரு அரசர்கள் வெளியிட்டதில் அவங்களுடைய இந்த ஸ்லோகங்கள் விடங்கள் இந்த ராஜேந்திர சோழன் இந்த இவங்க வெளியிட்டதுனால ராஜேந்திரன் பேர் இந்த முத்திரையில் மட்டும்தான். சிற்பர் உள்ள இல்லை. உள்ளே போனீங்கன்னா அவனுடைய எதையும் சொன்னான். அப்பா காலத்தில் என்ன அந்த ஓலையில் எழுதப்பட்டதோ அதை அப்படியே. அது மட்டும் இல்லை, இந்த செப்பேட்டினுடைய வெற்றத்துக்கு காரணமாக இருந்த ஓலை நாயகன் கிருஷ்ணன் ராமனான மும்முடி சோழ பிரம்மராயன் பிராமணன். ஆனால் சில கோயிலில் அவனும் கட்டிருக்கான். அது மட்டும் இல்லை, தஞ்சாவூர் பெரிய கோயிலில் சுற்றாலயம் சொல்கிற இல்லையா, அதை கட்டினவன் இவன் வந்து சேனாதிபதியாக. மற்ற நேரத்தில் காலத்தில் சேனாதிபதியாகும், மற்ற சமயங்களில் ஓலை நாயகமாகும். அதாவது இப்போ ஓலை நாயகன்னா சீஃப் மினிஸ்டருடைய பிஎல் சொல்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி முக்கியமான பதவி அந்த காலத்தில் இந்த ஓலை நாயகமாக இந்த அரசு. அது மட்டும் இல்லை, இந்த செப்பேட்டினுடைய இது வாசகங்கள்லாம் எழுதுவதற்கு தமிழ் பகுதி எழுதுவதற்கு சொல்லும், வடமொழி பகுதி எழுதுவதற்கு சிலரும் எழுதுகிறாங்க.
அந்த தமிழ் பகுதியை எழுதியவர் யார், வடமொழி பகுதியை எழுதியவர் யார் என்ற குறிப்பும் இந்த செப்பேட்டியில். அனந்த நாராயணன் என்பவன் கொட்டையூரைச் சேர்ந்த வசிஷ்ட கோத்திரத்தைச் சேர்ந்த பிராமணன். அவன் தான் இந்த பிரசஸ்தி என்கின்ற சோகங்களை எல்லாம் எழுதணும். தமிழ் பகுதியை எழுதுவதற்கு 4-5 பேர் இருப்பாங்க. அவர்களுடைய பேரையும் இருக்கு. அது மட்டும் அது ஒரு 4 பேர் யாராக இருக்கு சொல்லுவோம். அதே மாதிரி அதை செப்பேட்டில் கட்டுறான் இல்லையா, அந்த ஆசாரியருடைய பெயரும் இருக்கு. அவங்க அந்த இப்போ ஜெயவிந்த சோழ மண்டலத்து காஞ்சிபுரத்தில் இருந்து ஓவிய சிற்பிகள்னு அதில் அந்த சிற்பியில் பார்க்கணும். அவங்க சிறந்த சிற்பிகளாக இருந்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த எழுத்துக்கள் நான் பார்த்தீங்கன்னா கண்ணில் ஒத்திக்கலாம். அந்த மாதிரி எப்படி ராஜராஜனுடைய தஞ்சாவூர் பெரிய கோயில் கல்வெட்டுகளாக பார்த்தீங்கன்னா அப்படியே பிரம்மாண்டமாக அப்படி எளிமையாக படிக்கிற மாதிரி பிழை இல்லாமல் இருக்குமே, அந்த மாதிரி தான் இந்த செப்பேடு. ஏன்னா அவன் வெளியிட்ட அவன் கொடுத்த வாசகன் அந்த காலத்தில் அது இந்த அரசன் வாய்மொழியாக சொன்னதை ஒருத்தன் எழுதி அதை பல பேர் பார்த்து அதன் பிறகு மறுபடியும் ஒப்பீடு செய்து அந்த வரி குறைப்பு செய்வது மற்றும் அந்த நிர்வாகத்துக்கு அனுப்பி வைப்பது போன்ற பல்வேறு பணிகளை பல்வேறு அரச அலுவலர்கள் மேற்கொண்டிருக்கு. இப்போ நம்ம ஒரு அரசாணை எப்படி பிறப்பிக்கிறாங்களோ ஏறக்குறைய இதே தன்மையில் தான் அந்த காலத்திலே அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்குது. இது இந்த அரசாணையான நடைமுறைக்கு வந்தது எப்போ அந்த குறிப்பு இதில் பார்க்கணும். அதாவது அரசனுடைய ஆட்சி ஆண்டோடு சேர்த்து ஒரு 21வது ஆட்சி ஆண்டு மன்னன் உத்தரவு பிறப்பித்தார். அது ஆணையாக வருவது 23வது ஆட்சி ஆண்டு 92வது நாள், ஏறக்குறைய ஒரு 2 வருஷம் கழிச்சு. ஆக அந்த ஆணையை அந்த ஊருக்கு போயிட்டு அந்த ஊருக்கு போகும்போது இந்த அரசனுடைய ஆணையை அந்த ஊரில் உள்ள மக்கள் கையில் வாங்கி தலையில் வைத்துக்கொண்டு, ஏனென்றால் அரசனுடைய உத்தரவு இல்லையா, தலையில் வைத்துக்கொண்டு பிடி சூழ்ந்து பிடாரை நடந்து, பிடினா பெண்யானை தான் மெதுவாக நடக்கும். அதை அடிப்படையாக வைத்துட்டு அதை சுற்றி அதனுடைய எல்லையை எவ்வளோ தானம் கொடுத்தாலும் அந்த நிலத்தினுடைய எல்லையை வரையறுத்து கல்லியும் நாட்டு. ஏனென்றால் அந்த காலத்தில் இயற்கையான முறையிலே இப்போ எலும்பு வேலை போடுறது போது அந்த காலத்தில் அந்த கல்லியை இதுதான் போடுவோம், வேலை மாதிரியும் அது எல்லையாக பண்ணி அந்த யாருக்கு என்னென்ன முடிவு பண்ணி மறுபடியும் அது அரசாங்கத்துக்கு போட்டு அதன் பிறகு ஒரு ஜீவமாக அரசாணையாக வெளியிடுது. இந்த அரசாணை அந்த காலத்தில் ஏன் அரசு வெளியிட்டு உடனே வெளியிட்டது இவங்க கேட்கலாம். என்னென்னா அந்த காலகட்டத்தை ஏராளமான போர்கள், ராஜராஜனுடைய கடைசி காலத்திலும் சரி ராஜேந்திர சோழனுடைய தொடக்க காலத்திலும் சரி போர்கள். எனவே இந்த போர்களினாலேயே அவங்களுடைய இது இருந்ததுனால இது ஒரு செப்பு தகடுகளாக வடிக்கக்கூடிய வாய்ப்பு அமையவில்லை ராஜராஜன் காலத்தில். ஆனால் அது அதை பாதுகாப்பாக வைத்திருந்த காரணத்தால், அந்த ஆணை பாதுகாப்பாக வைத்திருந்த காரணத்தால் இல்லை தெய்வத்தன்மை அடைந்து ராஜேந்திர சோழன் அதை வெளியிடுங்க. அதை எப்போ வெளியிட்டாருன்னு அவன் சொல்லலை. அதில் கூட அவன் சொல்லலை, நான் 24வது ஆட்சியாளர் வெளியிட்டேன், 3வது ஆட்சியாளர் வெளியிட்டு தன்னுடைய பெயராக எட்டினே ஒத்திக்காக. இந்த செப்பேடு உண்மையில் யாருக்கு வழங்கப்பட்ட அரசாணை அப்படின்னு கேட்குறாங்க. விஜயோகுங்க வர்மன் தன்னுடைய தந்தையும் பெயரில் சூடாமணி வர்மன் பெயரில் பௌத்த பள்ளி கட்டுவதற்கு கேட்டதுனா ராஜராஜ சோழன் அந்த மன்னனுக்கு இந்த தானத்தை வழங்கியிருக்கின்றான். செப்பேட்டில் 2 பேரும் மத நல்லிணக்கத்தின் சான்றுகள் இருந்தன. சிவபாத சேகரன் என்ற பெயரை கொண்ட சைவத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்ட ராஜராஜன் மாட்டு சமயத்தை மிகவும் நேசித்தார். அவர்கள் வேண்டியபடியே தந்தனர். அதற்கு சான்றாகத்தான் இந்த செப்பேடு, அதுவும் தமிழ்நாட்டில் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கின்றவர்கள் தமிழ்நாட்டு சோழ நாட்டிற்கு நாங்கள் பௌத்த பள்ளி கட்டிக்கொள்கிறோம் என்று கேட்டபோது உடனடியாக அதற்கு ஆணை தந்தது மட்டுமில்லாமல் அதற்கு நிலமும்
கொடுத்து தனக்கு அந்த ஊருக்கு வர வேண்டிய வரி வகைகளையும் அந்த பௌத்த பள்ளிக்கே வழங்கியது அவனுடைய சமய நல்லிணக்கத்தை எடுத்து காட்டுவதை அமைந்தது. சோழவேந்தரின் உலகாவிய செல்வாக்கு என்பதை ஆனைமங்கலம் செப்பேடு எப்படி நிரூபிக்கிறது? மற்ற செப்பேடுகளை விட இது சிறப்பாக இருந்ததுக்கு காரணம் என்னென்னா, வெளிநாட்டில் இருந்ததுக்கு ஒரு காரணமாக சொல்லலாம். ஏன்னா இப்போ இதே போல் ராஜேந்திர சோழன் மேலே ஒரு 4 செப்பேடு வெளியிட்டிருக்காங்க. கரந்தை செப்பேடுகள், அப்புறம் திருவாலங்காடு செப்பேடுகள், யசால செப்பேடுகள், செப்பேடுகள்லாம் வெளியிட்டிருக்காங்க. இந்த செப்பேடுகள் சிறப்பான செய்திகளை சொல்கிறது. இருந்தாலும் கூட இது வந்துட்டு வெளிநாட்டில் இருந்தது. இங்கே தமிழ்நாட்டிலிருந்து சென்று அங்கே இருந்தது. இது மீண்டும் இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்காக பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டது. பொதுவாக அவர்களுக்கு நாம் நன்கொடையாக தரவில்லை, அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது கொண்டு செல்லும். இதையெல்லாம் இப்பொழுது 50 சிலைகள் மற்ற கலைப்பொருட்கள் எல்லாம் நம்முடைய மத்திய அரசாங்கமும் சரி மாநில அரசாங்கமும் சரி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவதிலே வெறும் அக்கறை எடுத்து செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் பல்லாண்டுகளாக இந்த செப்பேட்டை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சி எடுக்கப்பட்டது. அவ்வாறு முயற்சி எடுக்கும்போது ஐநா சபையில் கூட இந்த அந்தந்த நாட்டுக்குரிய பொருளை அந்தந்த நாட்டுக்கு கொடுத்து விடுவது சிறப்பு என்று அவர்களும் கூட சொல்லவே நம்முடைய பிரதம மந்திரி அவர்களுடைய பெரும் முயற்சி விடாதீங்க. அவருடைய அரசு அந்த நாட்டு அரசாங்கமே அவரிடம் ஒப்படைத்திருக்கிறது. இது மாபெரும் சிறப்பு தான். இருந்தால் நமக்கு கிடைக்காத ஒரு பொருள் மீண்டும் கிடைத்திருக்கிறது என்று நாம் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, இந்த செப்பேடானது வாக்கு செப்பேடுகள் என்ற விதேசம். அதனால எழுத்துக்கள் எல்லாம் தெளிவாக கட்டப்பட்டிருக்கும். இதுக்கு தான் பல பேர் உரை, எப்படி இலக்கிற்கு பல பேர் உரை கட்டிருக்காங்களோ அது மாதிரி இதுக்கு பல பேர் உரை கட்டிருக்காங்க. ஆங்கிலத்தில் சரி, தமிழிலும் சரி. ரெண்டாவது, இங்கே வடமொழி பகுதிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, தமிழ் பகுதிக்கு முக்கியத்துவம் இல்லைன்றது தவறான கருத்து. ஏன்னா அவர்கள் இருமொழியை தான் இப்போ எப்படி தான் இருமொழி ஆதரிக்கிறோமோ அதுபோல் அந்த காலத்தில் இருமொழியை ஆதரித்திருக்காங்க. அதாவது பொதுமக்களுக்கு தெரிய வேண்டிய செய்திகள் எல்லாம் தமிழில் தான் கொடுத்தாங்க. வடமொழி பகுதியில் தன்னை புகழ்ந்து கொண்டு இந்த அரசனை பற்றி அது முக்கியமான இந்த இது போல முன்னோர்களை பற்றி சொல்கிறது. அதுக்காகத்தான் இந்த வடமொழியாக பெரிதும் பயன்படுத்தியிருக்கார்கள். அந்த தான விவரங்களை எல்லாம் தமிழ் தான் விரிவாக சொல்லியிருக்காங்க. வடமொழியிலே சுட்டி காட்டிருக்காங்க, அவ்வளோதான். இந்த தானம் கொடுத்தன்றது. ஆனால் அதனுடைய எல்லை எவ்வளவு வருமானம், என்னென்ன வரி விலக்கு, இது எல்லாம் தமிழ் பகுதியில் தான் இருக்குது. எனவே அது மட்டும் இல்லை, இந்த செப்பேட்டை 113 வரி தான் வடமொழி, 322 வரி தமிழ், 5 ஏடு தான் வடமொழி, 16 ஏடு தமிழ். அது மட்டும் இல்லை, அப்பா காலத்திலே பல கோவிலுக்கு தலைமை தாங்கி நடத்துகிறோம் ராஜேந்திர சோழன். அவன் தான் கங்கை வரை போனவன். அலைகளிலிருந்து பலகளை செலுத்தி விஜயத்துங்க வர்மனாகி வாகையும் கும்பம் கரியோடு அகப்பட்டு உயிரொழி திரட்டி பிரதிநிதி திறக்கவும். இது அவனுடைய பாட்டு பண்ண செய்தி எப்படி ஒரு கவிதை மாதிரி ஓடிட்டு அந்த மாதிரி அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க சித்தை தொடக்கமே பண்ணுவேன். திருமணி வளர இருநில வளர்ந்தை போற்றிய பாவையின் சீத்தனி செல்வியின் தந்தரும் தேவிய ராஜையின் நெடேசர் ஊழியை விடைதுறை நாடன் தொடர்புட வேலி படர்குணம் ஆசியம் சொல்லி சூடுவது கொல்லி பாக்கை நல்ல கைகள் முன்னை கிடக்கவும் இப்படி போயிட்டு. அதாவது இந்த வைத்தியத்தில் அவனுடைய சிறப்பை எப்படி சொல்லியிருப்பான். ஆக சிறப்பாக ஆண்டவன் இந்த ராஜராஜனும் ராஜேந்திரன் அப்பனுக்கு மிஞ்சி மகள் இருந்தால் கூட அவன் தன்னை அடக்கியே இருந்திருக்காங்க. அதாவது செப்பேட்டில் என்னென்ன இருக்கும் ஒவ்வொரு எழுத்தையும் மக்களுக்கு படித்து சொன்ன மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு விளக்கம். ரொம்ப நல்லா இருந்தது. நேரில் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பல அரிய தகவலை, அதுவும் ஆனைமங்கலம் செப்பேட்டில் என்னெல்லாம் இருக்குன்றத அந்த 21 செப்பேடுகள் என்னென்ன எழுதியிருக்குன்ற கொண்டு விளக்கமாக கொடுத்துருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதேமாதிரி நிறைய பயனுள்ள வீடியோ நம்மளுடைய மண்மரபு யூடியூப் சேனலில் தொடர்ந்து வரும். எங்களோட இணைஞ்சிருங்க, நிறைய வீடியோஸ் வரும், காத்துருங்க. நன்றி சார். நன்றி.
நீங்கள் மண்மருவு நேருக்கு நன்றி சொல்லிடுங்க. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்தினையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.